राधे कृष्णा जय बोलो देवप्रयाग की जय ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் கண்டம் என்னும் கடி நகர் அழகா பெரியாழ்வார் பாசுரம் பாடின திவ்ய தேசம் இது ரொம்ப பழைய திவ்ய தேசம் இது தேவசர்மா அப்படின்ற ஒரு பிராமணன் இங்க தபஸ் பண்றான் முதல்ல அவன் தபஸ் பண்ண உடனே பகவான் காட்சி கொடுக்கிறார் பகவான் சொல்றான் எவ்வளவு நல்லா தபஸ் பண்ணியிருக்கா என்ன வரம் வேணும்ன்றார் உன்னை பார்த்ததே பெரிய வரம் தான் நீ எப்பயும் இங்கே இருந்து அனுகிரகம் பண்ணுன்றார் பகவான் சொல்றார் உனக்காக நான் இங்க இருக்கேன் உன்னோட பெயர்ல இந்த இடத்துக்கு பேர் தேவப்பிரயாகைன்னு வந்துடும்ட்டார் ஸோ தேவர்கள் எல்லாரும் பகவானை தரிசனம் பண்ண இடம் பகவானோட பேர் புருஷோத்தமன்னு பெயர் அதன் பிறகு ராமனுடைய அப்பா தசரதர் இந்த எதிர்க்க ஒரு மலை இருக்கு இல்லையா அந்த மலை உச்சியில அவர் தபஸ் பண்ணியிருக்கார் தசரதாஞ்சல்னு பேர் அதுக்கு அங்க இன்னைக்கு அவர் தபஸ் பண்ண பாறையெல்லாம் இருக்கு தசரதாஞ்சல் மேல இந்த மலை மேல அங்கதான் அவர் தபஸ் பண்ணார் இது எல்லாமே ஸ்கந்த புராணத்துல கேதாரகண்ட மகாத்மியத்துல காண கிடைக்கிறது அங்கேருந்து ஒரு நதி வரும் நம்ம போகும்போது அதை கிராஸ் பண்ணுவோம் அந்த நதி இந்த இடத்துல பாகீரதியில சங்கமமாகும் அந்த நதிக்கு பேரு சாந்தா நதின்னு பேர் தசரதருக்கு ஒரு பொண்ணு உண்டு சாந்தா சாந்தலான்னு பேர் முதல்ல அவ தான் பிறக்கிறா அதன் பிறகு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தத்து கொடுத்துடுறா அந்த பொண்ணை தான் ரிஷ்யசிங்கர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த அங்க தேசத்து ராஜாவோட பொண்ணு தான் சாந்தா ஸோ ரிஷ்யசிங்கர் ஒரு விதத்தில் பார்த்தா ராமனுக்கு அக்கா ஆத்துக்காரர் அத்திம்பேர் சாதாரணமாக சொல்லணும்னா அக்கா சாந்தா அப்புறமா ஸோ தசரதனும் தபஸ் பண்ண இடம் அந்த நதி பேர் சாந்தா நதி நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் போவோம் அப்போ காட்டுறேன் நான் அதன் பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் இந்த ராவணன் இந்திரஜித்தெல்லாம் என்னதான் ராட்சசாலாம் பிராமண வம்சத்தை சேர்ந்தவாள் தான் அதனால அந்த பிரம்மஹத்யா பாபம் போகிறதுக்காக இங்க தபஸ் பண்ணியிருக்கா அதனால அதுக்கப்புறம் தான் அவர் பேர் ரகுநாத்ஜின்னு மாறி போயிடுச்சு சரியா புருஷோத்தமன்னு பெயர் கண்டம் என்னும் கடி நகர் கண்டம் அப்படின்னா ஒரு பார்ட் இப்போ சொல்லல ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் மாதிரி கங்கை கரையில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் கங்கை நடுவில் துண்டா இருக்கிறதுனால கண்டம் என்னும் கடி நகர் ரொம்ப வேகமா நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு பெரியாழ்வார் வந்திருக்கார் ஒரு சந்தர்ப்பத்துல இங்க கங்கையில எல்லாம் தண்ணி இல்லாம வறட்சி ஆடுறது அப்ப அந்த ராஜாவுக்கு பகவான் காட்சி கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என் பக்தன் இருக்க அவனை அழைச்சிட்டு வாண்டார் இங்கேருந்து ராஜா ஆள் அனுப்பி அங்கேருந்து பெரியாழ்வார் அவர் இங்க பகவானை தியானம் பண்ண பிறகு மழை கொட்டிது அதனாலதான் பெரியாழ்வார் பாசுரத்தை அங்க உள்ளுக்குள்ளேயே எழுதி வச்சிருக்கா நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்ல எழுதி வச்சிருப்பா பெரியாழ்வார் ராமனும் இவன் தான் கிருஷ்ணனும் இவன் தான் நாராயணன் இவன் தான் மகாபலி வாமனமூர்த்தி இவன் தான் சொல்லுவார் தங்கியை மூக்கும் தமையனை தலையையும் அப்படின்னு சொல்லி தடிந்த எம் தாசரதி போய் எங்கும் தன் புகழா இருந்து ஜம்முனு உக்காந்து என் புருடோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கலைந்திடகிற்கும் கங்கையின் கரை மேல் அப்படின்வார் கங்கை கங்கைன்னு சொன்னாலே பாபங்கள்லாம் போயிடுமா அது ஒரு பாசுரத்தை சொல்றார் ரொம்ப அழகா சிவபெருமான் தலையில போடக்கூடிய கொன்றை பூ வழியிலேயே சரக்கொன்னை பார்த்திருப்போம் ஏன்னா இந்த பாகீரதி சிவபெருமான் தலைமையிலேருந்து தான் வரா கங்கோத்ரிலேருந்து இவள் வரா அலக்கநந்தா பத்ரிகாசிரமத்திலேருந்து வரா ஸோ பத்ரிகாசிரமத்துல நாராயணன் திருவடியில போட்ட துளசியும் சிவபெருமான் தலையில விழுந்த கொன்னப்பூவும் ஒன்னா சேர்ற ஒரு இடம் இந்த இடம்னு பெயர் ஸோ இங்கிருந்து தான் இவளுக்கு கங்கைன்னே பெயர் அது வரைக்கும் அவளுக்கு அலகநந்தா பாகீரதி அலகநந்தா நந்தாகினி அலகநந்தா மந்தாகினி அலகநந்தா பிண்டார் அலகநந்தா தௌளி கங்கா நிறைய பேர் எக்ஸாக்டா கங்கை அப்படின்ற பெயர் ஆரம்பிக்கிறது இங்க கீழே போய் சங்கம் பார்ப்போம் அங்கிருந்து தான் அவளுக்கு கங்கைன்னே பெயர் இதுக்கு முன்னாடி அவளுக்கு கங்கைன்ற திருநாமமே எங்கேயுமே கிடையாது அத்தனை விசேஷம் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்னாலோ தானம் கொடுத்தாலோ தபஸ் பண்ணாலோ நாமஜபம் பண்ணாலோ பித்ரு தர்ப்பணம் பண்ணாலோ பல மடங்கு புண்ணியம்னு சொல்லி ஸ்கந்த புராணத்துல ஸ்கந்தன் நாரதருக்கு சொல்றார் அத்தனை விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடி நகர் ஆழ்வார் பாசுரபடி பார்த்தோம்னா அதனால தேவசர்மான்ற ஒரு பக்தனால நமக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு ஸ்தலம் இங்க பின்னாடிதான் அந்த
ஆலமரத்தை பார்த்திருப்பேன். அழகா அந்த ஆலமரத்துல தான் பகவான் பிரளய காலத்துல அந்த ஆளிலையில கண்ணனா படுத்துக்கிறான். வட பத்ர சாயின்றோம் இல்லையா, ஆளிலை கண். சரி, ஆளிலை கண்ணுன்ற வார்த்தைக்கு தான் வட பத்ர சாயி, ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயின்றோம் இல்லையா, அதுதான் அத்தனை சிரேஷ்டம். இந்த இடத்துல தான் பகவானுடைய உற்சவ மூர்த்தியை வச்சு அழகா பூஜை எல்லாம் பண்ணுவா. சில பேரோட அபிப்பிராயம் இங்கே தான் பகவான் உட்காந்துட்டு தபஸ் பண்ணான் பகவான் ராமன் அப்படின்னும் சொல்றது உண்டு. ஸோ அழகான தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடி நகர். ஜெய் போலோ ரகுநாத் ஜி கி ஜெய், போலோ அலகநந்தா மாதா கி ஜெய், போலோ பாகீரதி மாதா கி. ஸோ லாஸ்ட் பிரயாகை, ஃபர்ஸ்ட் விஷ்ணு பிரயாகை, அடுத்தது நந்த பிரயாகை, நேதி போனமே. நடுவில் இருக்கிறது தான் கர்ண பிரயாகை. அதுக்கப்புறமா இன்னைக்கு காதால பார்த்தோமே ருத்ர பிரயாகை. இப்ப பார்க்க போறது 5வது பிரயாகை தேவ பிரயாகை. மானால பார்த்தது கேசவ பிரயாகை, அது 5ல வராது. ஸோ விஷ்ணு பிரயாகை, நந்த பிரயாகை, கர்ண பிரயாகை, ருத்ர பிரயாகை, தேவ பிரயாகை. தேவ பிரயாகையிலிருந்தா கங்கைன்னு அவளுக்கு திருநாள். சரியா? ராதே கிருஷ்ணா.